யாராவது பார்த்தா ஆபத்தாயிடும். இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன் சீதா. இந்த பக்கமே வரக்கூடாது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரவையில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவையில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு லவ் சாங், ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக எப்படி நீங்கள் வந்து உங்கள் பிக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சால் டீலாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன். வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. அப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணி வந்து முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணால் அலைன்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து தேவை. அதுக்கான ஆப் லிங்க் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கான லிங்க் பார்த்தா சேனலுக்கான லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு சேனலுடைய பயோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்க்கான லிங்க் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஆப் இல்லைனா உங்கள்கிட்ட வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிற பர்சன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க்ஸ்னு ஒரு ஷேர் ஒரு 2 ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து எடிட் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் எதுவுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணுறதுல தான் தெரியும் வீடியோ ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஃபைன் பண்ணிங்க. அது நியூ அந்த சப்ஸ்கிரைப் இருந்தால் இந்த 2 ப்ராஜெக்ட்டையும் சம் இது யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டில் எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். செக் வந்து ப்ராப்பராக அந்த நீங்கள் ஃபைன் பண்ணுற பேஜ் வந்து செக் பண்ணுங்கள். டாப் டு டவுன் அதில் வந்து எல்லாம் லிங்க் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா இதெல்லாம் பிக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸ்டார்டிங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குரூப் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா எம்டியாக ஒரு மாதிரி எம்டியாக வந்து என்ன நேமும் மென்ஷன் பண்ணாமல் ஒரு குரூப் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் இது மாதிரி குரூப்பு இந்த மாதிரி க்ரீன் கலர் லேயர்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். சரி, புக் மார்க் செட் பண்ண பார்த்தா 12/21 வந்து ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். அங்கே பார்த்தா ஒரு லிரிக்கான லேயர் இருக்கும். இந்த இடத்துல இருந்து பார்த்தா நீங்கள் வந்து பிக்கை வந்து இது இங்கே வரையும் ஆட் பண்ணுவீங்க. கரெக்டாக 20 ஃப்ரெண்ட் வரையும் நார்மலாக பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. மற்ற இடத்துல க்ரீன் கலர்லாம் இருக்கு பாரு, அங்கெல்லாம் நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துக்கலாம், நம்ம லைனாக வந்து போயிடலாம். ஓகேங்களா? ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ஷேப் பண்ண ஆப்ஷன் பார்த்தா ஃபோரஸ்ட் வேரியேஷன் சூஸ் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் சர்க்குலர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு மீடியான்ற ஃபோல்டர் வந்து அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்கொயர் மார்க் சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ஃபோல்டர் நேம் வந்து ஷோ அந்த ஃபோல்டர் நேம் சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி பிக் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஆட் பண்ண பிக் வந்து ஃபோர்ஸ் வேரியேஷன் தான் வந்து இந்த அவுட்டர் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். ஒரு வேலை ரேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி அவுட்டரில் வந்து பிளாக் இருக்கும். அந்த பிளாக் வந்து ஃபில் வந்து பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணி முடிச்சோன்னு நீங்கள் மேலே பார்த்தா ஒரு 3 டாட் போட்டு லெஃப்ட் சைட் ரைட் சைட் டாப்பில் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு 5th ஒன்னா ஃபில் கம்பல்சரியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இங்கே பார்த்தா தேர்ட் ஆப்ஷனா கரண்ட் ஃப்ரேம் எஸ்பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணால் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இப்போ பார்த்தா நம்ம கிரியேட் பண்ண 4:5 ரேஷியோவில் இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம வந்து சேவ் ஆப்ஷன் வந்து கேட்கணும். கிளிக் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த இமேஜ் டிலீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்னொரு இமேஜ் இப்போ நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க. ஓகே, எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள் இமேஜ். இதே மாதிரி பிக்கான குரூப்பில் எல்லாம் இருக்கு பாருங்கள். இங்கே எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம கிராப் பண்ண போகிறீங்க அந்த பிக் தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவோம். ஆனால் எத்தனை இமேஜ் வந்து கலர் அண்ட் ஃபில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அத்தனை இமேஜுமே வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. இல்லை யூஸ் பண்ணுற எல்லா இமேஜுமே 4:5 ரேஷியோ வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ்னு ஒரு லேயர் இருக்கா, அதுக்கு மேலே டாப் தான் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது. இது மாதிரி லேயர் இருக்கிற எல்லா இடத்துலையுமே கீழே ஆட் பண்ணுற சேம் இமேஜ் தான் மேலே இங்கே இருக்கிற குரூப் லேயரையும் ஆட் வந்து பண்ணணும். அது மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கீழே பார்த்தா க்ரீன் கலர் ஒரு லேயர் இருக்குல்ல, இதே மாதிரி சம் லேயர் எல்லா இடத்துலையும் இருக்கும் பாருங்க. இது மாதிரி இமேஜுமே சொல்லிட்டு க்ரீன் கலர் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே லேயர் வந்துருக்கும். அந்த இருக்கிற எல்லா லேயர்லையுமே இப்போ நான் ஒரு ஸ்டெப் சொல்கிறேன், அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி மற்ற லேயத்தில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவீங்களா? ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலராக இருக்கிற லேயரை சூஸ் பண்ணுங்கள். இமேஜ் மென்ஷன் வந்து பண்ணிருப்பாங்களா? கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு அது கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ கிளிக் பண்ணிட்டு இங்கே நம்பர் மாதிரி போட்டு ஸ்டார் போட்டு ஒரு ஃப்ரேம் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிட்டு மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்டர் மாதிரி சூஸ் வந்து பண்ணிட்டு செகண்ட் ஒன்று அலைட் மோஷன் ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ அந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு இங்கே ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் சைன் டாப் கிளிக் பண்ணினா இது மாதிரி உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் பேக்கில் வந்து செட் ஆகிடுச்சு. ஓகே, எஃபெக்டோட செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா மேலே பார்த்தா பிக்குக்கான ஒரு குரூப் லேயர் இருக்கும். இதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் குரூப் லேயர் இருக்கும். இங்கே நெக்ஸ்ட் பிக்குன்னு சொல்லிட்டு லேயர் இருக்கும். ஆனால் அதில் பிக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஒரு ரெட் கலர் லேயர் இருக்கும். அந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் போட்டிங்கன்னா இங்கே சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயர். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது. ஓகேங்களா?
இது மாதிரி பிக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கிற லேயர் இருக்குல்ல, இப்போ இங்கே நான் இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிற எல்லா லேயருமே வந்து பார்த்துங்க. கரெக்டாக இப்போ அந்த லேயரில் மட்டும் இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணினா உள்ள பார்த்தா ஒரு ஷேப்பான லேயர் இருக்கும். ஸ்டார்டிங் வந்துருங்க. ரைட் சைட் டவுன்ல ப்ளஸ் எனக்கு சூஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் கிராப் பண்ண பிக்குன்னு இல்லை, இதை கிராப் பண்ண பிக்கோ இல்லை கிராப் பண்ணாத பிக்கோ ஏதோ பிக் வந்து ஆட் பண்ணிங்க. அங்கே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து மேலே ரெக்டாங்கிள் சொல்லிட்டு ஒரு லேயர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிட்டு அந்த யாராக இருக்கும் அந்த யாராக கிளிக் பண்ணிவிட்டு சைடில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிட்டு கீழே இமேஜ் சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஒரு 3 கட் ஆஃப் ஒரு தேர்ட் கட் ஆஃப் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த மேலே ரெக்டாங்கிளோட எண்டோட எக்ஸ்ட்ரா இருக்காமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மேலே பார்த்தா ஆட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரிஷிட் டாப்பில் ஒரு சர்ச் ஐக்கன் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு TILES சர்ச் பண்ணுங்கள். சர்ச் வந்து பண்ணிங்கன்னா ஒரு ரிசல்ட் வருவாங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் வந்து பண்ணிட்டு கீழே பார்த்தா மிரர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி மிரர் வந்து எனேபிள் பண்ணிங்க. ஓகேங்களா, எனேபிள் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் அண்ட் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா தேடா ஒரு ஸ்கேல் இருக்கும். அந்த இந்த சைடில் இருப்பாங்க தேடா அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா வந்து பேக் வந்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் மேலே டூப்ளிகேட் வந்து எடுத்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றுமே வந்து நல்லா வந்து பேக்கில் வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தா ஃபைனலாக பார்த்தா அதுக்கான அவுட்புட் வந்து இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சி ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கலனா இங்கே மேலே பிக்குக்கான லேயருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போனீங்கன்னா இந்த வைப் பண்ணுற ஆப்ஷன் எஃபெக்ட் வந்து ஸ்லாஷ் போட்டு இருந்துச்சுன்னா ஸ்லாஷில் இருந்துச்சுன்னா அந்த கண்ணைகள் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸ்லாஷ் ரிமூவ் ஆகிட்ட உடனே உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து வரும். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா இடத்துக்குமே அதை வந்து செக் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பிக்குங்களை ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் இங்கேன்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. இப்போ இங்கே இருக்க நெக்ஸ்ட் இங்கே எம்டியாக இருக்குல்ல இமேஜ்னு சொல்லிட்டு மேலே வந்து ரெட் கலர் லைன் எம்டியாக இருக்குல்ல இந்த இடத்து இது மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே மேலே இருக்க ஒரு லேயர் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ரெட் கலர் குரூப் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க மாஸ்க் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது இமேஜ் வந்து கலர் ஃபில்ல வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து மேலே வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து கலர் இது வந்து மாஸ்க் போடாமல் நார்மல் இருந்துச்சுன்னா இது மாதிரி தான் ஷோ ஆகும். நீங்கள் மாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண சொல்ல தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து பேக் இது வந்து பஞ்ச் வந்து எடுத்துக்கோங்களா. நெக்ஸ்ட் இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கெல்லாம் வந்து எல்லாமே அதே சேம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிடுவீங்க. கரெக்டாக அந்த டபுள் புக் மார்க்கில் இங்கே வந்து லிரிக்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அந்த குரூப் ஸ்டார்டிங் வந்துருவாங்களா. ஸ்டார்டிங் வந்துட்டு 22 டைம் வந்துட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு பிக்கை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி மேலே பார்த்தா 3 ஆட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கான்செப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி எது வரைனா கரெக்டாக டைம் பார்த்தா 20:05 வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. நான் அந்த ஒரே பிக்கை வந்து ட்விஸ்ட் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மல்டி பிக்காக நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. ஓகேங்களா, கட் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ஒரு குரூப்புக்கான லிரிக்கான ஒரு குரூப் இருக்கு பாருங்க. அது லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இதுமாதிரி அப்புறம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆப்ஸ் நோட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு லேயரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இந்த ஏரை பார்த்தா லேயர் காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்த் ஒன்றா காப்பி லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் கொடுங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இமேஜை கரெக்டாக பார்த்தா ஒரு 5 இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்பீங்க. அந்த 5 இமேஜ் சைடில் உங்களுக்கு வந்து கண்ணை மாதிரி போட்டு ஷோ பாருங்கள். அது ஸ்மாலாக அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் லேயர் ஒன் கிளிக் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணலாம். மாதிரி வந்து இங்கே ஆட் பண்ண 4-5 லேயர் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் பார்த்தா லேயர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா லாஸ்ட்டாக பார்த்தா பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு எண்டில் ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் ஏரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணணும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனையும் அந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா க்ரீன்லேருந்து ஒயிட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒயிட் ஆகி முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் ஷேக் ஆப்ஷன் ஒன்ஸ் மோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ஒரு ரெக்டாங்கிளான ஒரு ஷேப்புக்கான லேயர் இருக்கும். லேயரை சூஸ் பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு தேர்ட் காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. சரி, ஃபோர்த் தேர்ட் இல்லை காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சேம் புக் மார்க் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு சேம் வந்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் லேயர்னு 5th இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுற லேயர் லாஸ்ட்டில் செட்டாக செக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைட் சைட் டாப் பார்த்தா செட்டிங் லேயர் பட்டன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ எடிட்டிங் வந்து சேவ் வந்து பண்ணிங்க உங்கள் கேலரியில். ஓகேங்களா, எடிட்டிங் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான வீட்டில் உங்களுக்கு நம்ம மீட் வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் வாட்ச் பண்ணி டாடா.